மும்பையைச் சேர்ந்த பெண்ணிடம் நீதிபதி சந்திரசூட் போன்று ஆன்லைன் கோர்ட்டில் விசாரணை நடத்தி 3,75,00,000 ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சைபர் கிரிமினல்களின் நூதன மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன? மும்பை அந்தேரி பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் செல்போனில் ஒரு மர்ம அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் பெரிய அதிகாரி போல தனது குரலை மாற்றிக்கொண்டு பேசியிருக்கிறார். உங்களது ஆதார் அட்டையை பயன்படுத்தி வங்கி ஒன்றில் மோசடி கணக்கு தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் சுமார் 6 கோடி ரூபாய் வரை சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதை கேட்டு பயந்து போன அந்த வங்கியில் தனக்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை என அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் விடுவதாக இல்லை. உங்கள் பெயரில் தான் மோசடி அரங்கேற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான வழக்கு ஆன்லைன் கோர்ட்டில் விசாரிக்கப்படும் என கூறி அந்த பெண்ணை அச்சுறுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வீடியோ காலில் கோர்ட் போன்று வடிவமைக்கப்பட்ட அறைக்குள் நீதிபதி தோற்றத்தில் வந்து அமர்ந்த நபர் தன்னை நீதிபதி சந்திரசூட் என்று அறிமுகம் செய்து கொண்டார். விசாரணையை தொடங்கிய அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி பெண்ணை குழப்பியிருக்கிறார். அதற்கு அந்த பெண் தனக்கு இந்த பண மோசடியில் எந்த தொடர்பும் கிடையாது என்று கூறி கெஞ்சியிருக்கிறார். இதையடுத்து ஆய்வுக்காக உங்களது சொத்து விவரங்களை தெரிவிக்கும்படி நீதிபதியாக இருந்தவர் கேட்டிருக்கிறார். அப்பெண்ணும் தனது சொத்து விவரங்களை தெரிவித்தார். இதனையடுத்து அந்த சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் ஆய்வு செய்து முடித்த பிறகு சொத்துக்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று கூறி அப்பெண்ணிடம் இருந்த பணத்தை தாங்கள் சொல்லும் வங்கி கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். இப்படியாக ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரை 3,75,00,000 ரூபாய் வரை பணத்தை மிரட்டியே தங்களது வங்கி கணக்கு மூலம் வாங்கியிருக்கிறது அந்த மோசடி கும்பல். சுமார் 3 மாதம் விசாரணை என்ற பெயரில் பணத்தை கறந்த கும்பல் அதன் பின் வழக்கை தள்ளி வைப்பதாக கூறி கடந்து கொண்டது. அந்த பெண்ணும் தனது பணம் திரும்ப வரும் என காத்திருந்தார். ஆனால் நாட்கள் தான் சென்றதே தவிர பணம் வந்தபாடில்லை. பல வாரங்கள் காத்திருந்த பிறகு அப்பெண் இது குறித்து மும்பை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த ஜிதேந்திரா என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இவர்தான் நீதிபதி சந்திரசூட் போன்று தன்னை காட்டிக்கொண்டு விசாரணை என்கின்ற பெயரில் பணத்தை சுருட்டிய நபர் என கூறப்படுகிறார். அவரது வங்கி கணக்கிற்கு பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து 1,70,00,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயரில் நிகழ்த்தப்பட்ட இந்த மோசடி அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.